अम्मा ओम विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमती जगताकस्वामिनिधि नामिने नमो आचार्य पदानिधि कृपपदायने गौरगततामताय नगरग्रामतारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. அன்னைக்கு பகவத்கீதை 4வது அத்தியாயம் உன்னத அறிவு 2வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதி की जय. एवं परंपरा प्राप्तम् इमं राजसयो विदः चाकलेनः महदायोगो नष्ट परन्दप. நான் படிக்கிறேங்க हरे மாதாஜி. हरे. உன்னதமான இவ்விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போகவே இவ்விஞ்ஞானம் மறைந்து விட்டதை போல தோன்றுகின்றது. பொருளுரை. பகவத்கீதை குறிப்பாக புனிதமான மன்னர்களுக்கு என்பது இங்கு தெளிவாக கூறப்படுகிறது. ஏனெனில் மக்களை ஆட்சி செய்வதற்கு கீதையின் நோக்கத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவது அவசியம். எவருக்கும் உபயோகமற்ற வகையில் பகவத்கீதையின் மதிப்பை குறைத்து தனது மனம் போன போக்கில் பலவித விளக்க உரைகளை உற்பத்தி செய்யும் அசுரர்களுக்கானது அல்ல பகவத்கீதை என்பது நிச்சயமே. கொஞ்சமும் சிந்தனையற்ற கருத்துரையாளர்களின் உள்நோக்கத்தினால் உண்மை நோக்கம் சிதைவுற்ற காரணத்தால் சீடத்தொடரை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் உடனடியாக எழுந்தது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சீடத்தொடர் சிதைவுற்றதை கண்டறிந்த பகவான் கிருஷ்ணர் கீதையின் நோக்கம் மறைந்துவிட்டதை போல தோன்றுகின்றது என்று அறிவித்தார். அதுபோலவே தற்காலத்திலும் கீதைக்கு பல்வேறு விளக்க உரைகள் முக்கியமாக ஆங்கிலத்தில் இருப்பினும் பெரும்பாலும் அவற்றில் எதுவும் அங்கீகரிக்கப்பட்ட சீடத்தொடரை சார்ந்தவை அல்ல. பற்பல ஏட்டறிஞர்கள் எண்ணற்ற விளக்க உரைகளை வழங்கியுள்ளனர். ஆனால் அவை ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை கொண்டு செய்யப்படும் நல்ல வியாபாரமாக இருப்பினும் பெரும்பாலும் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்பதில்லை. இந்த உணர்வு அசுரத்தனமானதாகும். ஏனெனில் அசுரர்களே கடவுளின் சொத்தை அனுபவிக்கும் அதே நேரத்தில் அவரை நம்பாதவர்களாகவும் இருக்கின்றனர். சீட பரம்பரையின் மூலம் பெறப்பட்டதை உள்ளது உள்ளபடி வழங்கக்கூடிய கீதையின் ஆங்கில பதிப்பிற்கு தமிழ் நூலின் மூல நூல் மிகுந்த அவசியம் இருப்பதால் இந்த பெரும் தேவையை பூர்த்தி செய்ய இங்கு முயற்சி செய்யப்பட்டுள்ளது. பகவத்கீதை உள்ளது உள்ளபடி ஏற்கப்பட்டால் மனித குலத்திற்கு அது மாபெரும் வரப்பிரசாதமாகும். ஆனால் அதனை தத்துவ அனுமானத்தின் காவியமாக ஏற்பது வெறும் கால விரயமே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பரம்பரா பிராப்தம், பரம்பரையின் மூலமாக பெறப்பட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. யோகோ நஷ்ட பரந்தப, எதற்காக மறுபடியும் இது புதுப்பிக்கப்பட்டது? இது நஷ்டமானதுனால, காலேன காலப்போக்கில். சோ இது மகதா மிகச்சிறந்த. சோ இது எப்படிப்பட்டதுன்னு யோகம். யோகம் அப்படின்னா என்ன? பகவானையும் நம்மையும் இணைப்பது. இந்த பகவத்கீதை இதுல பலவிதமான யோகங்கள். பக்தி யோகம், முக்கியமா பக்தி யோகம். பக்தி யோகம் பகவானையும், யோகம் அப்படின்னா யுஜ் என்கின்ற சான்ஸ்கிரிட் வார்த்தையிலிருந்து வந்ததா யோகம். பொதுவாகவே யோகம் அப்படின்னா பகவானையும் நம்மையும் இணைக்கும் பாலம். நிறைய யோகங்கள் செய்யறாங்க. கர்ம யோகம், ஞான யோகம், இது எல்லாவற்றிலும் சிறந்தது. ஏன்னா கர்ம யோகம் எல்லாம் பலன் கருதும் செயல்களில் ஈடுபடுறது, இல்ல பகவானையே விளக்கிட்டு கர்ம யோகம் மட்டும் பண்றது, செயலின்றி இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய குட்டிக்கரணெல்லாம் அடிப்பாங்க. எப்படியாவது பகவானோட லோகத்துக்கு இல்ல மேல் லோகத்துக்கு ஏற்றம் பெற வேண்டும் அப்படின்னு. ஆனா பகவானோட லோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான். என்னன்னா அது பக்தி யோகம். இது ரொம்ப மிகச்சிறந்தது. அதனால்தான் இங்க மகதா அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த விஞ்ஞானம் பகவானுடன் இணைவது இணைவது அப்படின்னா பிரம்மஜோதியில் இணைவது கிடையாது. பகவானின் உணர்வுடன் நம்ம பக்தியில அவருடன் இணைவது. சோ நாமெல்லாம் இணைந்திருக்கிறோம் அப்படின்னா நாம் ஒன்றுடன் ஒன்று இணைவது கிடையாது. இப்ப போன் மூலமா நாமெல்லாம் இணைஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரியே பகவானுடன் இணைவதுதான் யோகம். எப்ப நாம ஹரே கிருஷ்ண நாமத்தை உச்சரிக்கிறோமோ
உடனே பகவானுடன் நம்மளுக்கு அந்த இணைப்பு ஏற்பட்டுருது. இப்போ போன்ல பாத்தீங்கன்னா எங்கேயோ இருப்பாங்க, யுஎஸ்ஏல, யூரோப்ல, துபாய், எங்க வேணா இருப்பாங்க. நீங்க போனை எடுத்து ஹலோன்னு சொன்னோன்னே அவங்க கிட்ட உங்களால இணைய முடியுதா? பௌதீகமாகவே இப்படியெல்லாம் நடக்குதுன்னா ஆன்மீகமா பகவானுடன் இணையருக்கு பகவானுடைய நாமத்தை சொன்னா போதும், பகவானுடன் நாம் இணையலாம். இதை யாராவது நம்ப மாட்டீங்களா என்ன? பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறவங்க கிட்ட போனை எடுத்து ஹலோன்னு சொன்னா நம்ம இணைஞ்சிடுறோம். இதையே ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கல்லுல அடிச்சிருப்பாங்க. நீ என்ன எங்ககிட்ட ஏமாத்து வித்த காத்துறேன். ஆனா இப்ப நடைமுறையாக நாம பார்க்கலாம். நம்ம வந்து வெகு தூரத்தில் இருப்பவருடன் நாம போன்ல இணைய முடிகிறது. இன்னைக்கு பலவிதமா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல எல்லாத்துலேயுமே அவங்க வீடியோ முதற்கொண்டு நம்ம பார்க்க முடியுது. அப்ப இது வந்து சங்கிலி தொடர் மூலமாக, பரம்பரை மூலமாக பெறப்பட்டது. திடீர்னு எங்கிருந்தோ முளைச்சு வந்தது கிடையாது. இது முதல்ல மன்னர்களால் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனோரிஸ்வாகவே பிரவீத் அப்படின்னு சொல்லி மன்னர்கள் மூலமாக இது பெறப்பட்டது. ஏன்னா மன்னர்கள் தான் மிக உயர்ந்த நிலையில பகவானின் பிரதிநிதிகளாக செயல்பட்டாங்க. மன்னர் வந்து பகவானாகவே அன்னைக்கு பாவிக்கப்பட்டார் மக்களால. மன்னரோட முக்கியமான தொழில் என்ன? மக்களை இந்த பௌதிக சிறையிலிருந்து விடுவித்து ஆன்மீக லோகத்திற்கு கொண்டு செல்வது. அதனால அது மன்னர்களால் கொடுக்கப்பட்டது. ஆனா காலப்போக்கில் என்னாச்சுன்னா நிலவு தேய்வது போல இந்த விஞ்ஞானம் மறைந்து விட்டது. அதனால்தான் இப்ப அர்ஜுனனை கொண்டு மீண்டும் புதுப்பிக்கிறார் பகவான் கிருஷ்ணர். சோ இங்க கீதையின் நோக்கத்தை நடைமுறைப்படுத்துவது ரொம்ப அவசியம். மக்களாட்சியில குடியரசு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேதிக் லிட்ரேச்சருங்கிறதே இங்க கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து எப்படி உடம்பை பாதுகாப்பது, இந்த அழிய போற உடம்பை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம், டாக்டரேட் பண்ணலாம், இப்படி பலவிதமான படிப்புகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்துதே தவிர முக்கியமான ஒன்றை வேற விட்டுட்டு சமுதாயம் தலையருக்கு வேருக்கு மேல என்ன தலையணுமோ அதை பார்க்கலான்னு பாக்குது. ஆனா இது முடியாது. சோ பகவத்கீதைக்கு வந்து நிறைய பேர் மனக்கற்பனை மூலமாக பலவிதமான அசுரர்கள் பல சிந்தனைகளை கொண்டு மொழிபெயர்ப்பு கொடுக்குறாங்க. பலவிதமான புத்தகங்கள் மார்க்கெட்ல கிடைக்கும். நீங்க போனீங்கன்னா பகவத்கீதை மொழிபெயர்த்தவர் அவர் இவர்னு சொல்லி இந்த முக்குணங்களுக்கு ஆட்பட்டவர்கள். ஏன்னா இது பகவத்கீதை யாரால் சொல்லப்பட்டது? அபவர்ஷேய, மிக உயர்ந்தது. ஏன்னா 4 குறைகளுக்கு அப்பாற்பட்ட உன்னதமான ஒருவரால் தான் பகவத்கீதை உபதேசிக்க முடியும். சோ இது சாட்சாத் பகவானாலேயே அவர் திருவாயிலேயே உபதேசிக்கப்பட்டது. அவர் வாய் மூலமாக உபதேசிக்கப்பட்டது. வேதைச சர்வைர் அகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்றார் 15.15 பகவத்கீதையில. இந்த வேதங்களை இயற்றியவனும் நானே, அதை அறிந்தவனும் நானே, அதனால் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவனும் நானேன்னு சொல்றார். சோ இந்த சீரத்தொடரை நிலைநாட்டுகின்ற அவசியம் உடனடியாக எழுந்தது. 5000 ஆண்டுக்கு முன்னாண்ட சீரத்தொடர் சிதைவுற்ற காரணத்தினால பகவான் கிருஷ்ணர் இதன் நோக்கம் மறைந்து விட்டது போல தோன்றுகிறது. ஏன்னா கீதை வந்து எல்லாருக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. எப்படின்னு கேட்டா, நாம இப்ப ஒரு மிக்சி வாங்குறோம், அதுக்கு ஒரு மேனுவல் கொடுப்பாங்க, அதை எப்படி உபயோகப்படுத்துவது அப்படின்னு யூஸ்வல் மேனர் கொடுப்பாங்க. அப்போ அதை வந்து சுவிட்ச் இப்படி போடணும், மெஷினை இவ்வளவு நேரம் ஓட்டணும், அதுக்கு மேல ஓட்டினா ஹீட் ஆயிடும், மெஷின் பழுதுபட்டுரும் அப்படின்னாலாம் அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது போல இந்த மனித உடல் எடுத்தவன் இந்த உடம்பை எவ்வாறு பயன்படுத்துவது அப்படிங்கறக்குரிய ஒரு மேனுவல் கைடு தான் இது பகவத்கீதை. பகவானாலேயே அது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப மனித பிறவி எடுத்துட்டு சும்மா உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவதுன்னு விலங்கு மாதிரி இருந்தோம்னா அதுல பிரயோஜனமே கிடையாது. அப்ப மனித உடலை எவ்வாறு உபயோகித்துக் கொள்வது அப்படிங்கறத பகவத்கீதை மூலமா நாம் அறிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனிதர்களுக்கு, எல்லா வித மனிதர்களும். ஏன்னா இது சனாதன தர்மம், பொதுவான தர்மத்தை குறிக்கின்றது. இது இவங்கதான் பின்பற்ற வேண்டும், அவங்கதான் பின்பற்ற வேண்டுங்கிறது கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானது. அப்ப எண்ணற்ற எட்டறிவு அறிஞர்கள் இதுக்கு விளக்கவுரை கொடுத்திருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பாதை விலகினா போறோம், மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிடுவாங்க.
சோ இந்த கவிஞர் கண்ணதாசன் எல்லாம் இதுக்கு உரைநடை எழுதியிருக்கார். அவர் எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்கும் தெரியும். பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக். அப்படிப்பட்டவர் இதுல ஒரு வரி எடுத்து இடை அழகாக இருந்தது, தோற்றம் அழகாக இருந்தது, முகம் வசீகரமா இருந்தது அப்படின்னு ஏதாவது கவர்ச்சிகரமா இருந்ததுன்னு போட்டாருன்னா படிக்கிறவங்களோட மனோபாவம் எழுதுபவர்களுடைய அந்த குணத்திற்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் எடுத்துக்குவாங்க. சோ இது சுத்த சத்துவ குணத்தில் எழுதப்பட்டு சுத்த சத்துவ குணத்தினாலேயே படிக்கப்பட வேண்டும். அப்பதான் இந்த ஞானமானது கிடைக்கும். இல்ல சாதாரண மனிதர்கள் எழுதுறது அவங்க குணத்தோட ஒன்றிதான் அது இருக்கும். ஏன்னா இது முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட பகவான் கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டு நிர்குணா. அதே போல ஸ்ரீல பிரபுபாதர் அவர் பகவானோட அந்தரங்க பிரதிநிதி. சோ குரு பரம்பரையில் வருபவர், பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்தில் வருபவர். பகவானே அவருக்குள்ள இருந்து எழுதுனதுனாலதான் சில சமயம் அவர் புத்தகத்தை எடுத்து மறுபடியும் படிப்பார். நீங்களும் எழுதிட்டு புத்தகத்தை ஏன் படிக்கிறீங்கன்னா, நான் எழுதல, பகவான் எனக்குள்ள இருந்து எழுதினார் அப்படிம்பார். சோ இதெல்லாம் சத்தியம். சோ அசுரர்களை கடவுளின் சொத்தை அனுபவிக்கிற நேரத்துல அவரை நம்பாதவர்கள், அந்த நம்பாதவர்கள் பகவான் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக நம்பாதவங்க இதுக்கு விளக்க உரை எழுதினா எப்படி இருக்கும்? முதல்ல ஏற்கனவே பொறாமையினால்தான் அவர் விட்டு கீழே வந்திருக்கோம். மறுபடியும் அவரை உயர்ந்தவர் என கருதாமல், அவர் உன்னதமானவர் என கருதாமல் சாதாரண மானிடர் என நினைத்து இந்த புத்தகத்துக்கு விளக்க உரை கொடுத்தா அது எப்படி இருக்கும்? ஏன்னா அடிப்படையே தப்பு. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க ஒண்ணுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம உணராமல் அந்த புத்தகத்தை எப்படி மொழிபெயர்க்கலாம்? ஒண்ணுமே அப்படின்னா மெயின் என்ன, பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? அவஜானந்தி மாமூடா மானுஷுந்தனம் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூதம் மகேஸ்வரம். மாமூடா, அவஜானந்தி மாமூடா. மனிதராக அவர் உருவெடுக்கும் போது அவர் சாதாரண மனிதர், அவர் பிறக்கிறார் இறக்கிறார்னெல்லாம் கதை கட்டிடுவாங்க. இப்ப பகவத்கீதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மனித குலத்திற்கு அது மாபெரும் வரப்பிரசாதம். இல்லைன்னா அது வெறும் தத்துவ கற்பனை காவியமே, அது கால விரயமே. சில பிரபுபாதர் நெத்தியில் அடிச்சாப்புல சொல்றார். அடுத்தது ஸ்லோகம் 3. ச ஏவாயம் மயா தேத்ய யோகோ புரோக்த புராதன பக்தோசி மே சகா சேதி ரகசியம் ஏததுத்தமம். பரமனுடன் உறவு கொள்வதை பற்றிய அதே பழம்பெரும் விஞ்ஞானத்தை நான் இன்று உனக்கு எடுத்துரைத்துள்ளேன். ஏனெனில் நீ எனது பக்தனும் நண்பனும் ஆதலால் இந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். பொருளுரை: பக்தன், அரசன் என இருவகையான மனிதர்கள் உள்ளனர். தனது பக்தன் என்ற காரணத்தால் இம்மாபெரும் விஞ்ஞானத்தை பெறுவதற்கு அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார் பகவான். ஆனால் இந்த மாபெரும் விஞ்ஞான ரகசியத்தை அசுரர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அசுரன், பக்தன் அசுரன் என புரிந்து கொள்ளப்பட்ட. ஆனால் இந்த மாபெரும் விஞ்ஞான ரகசியத்தை அசுரர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஞானத்தின் சிறந்த புத்தகமான இந்த பகவத்கீதையை பலர் வெளியிட்டுள்ளனர். அவற்றில் சில பக்தர்களால் உரை எழுதப்பட்டவை, மற்றவை அசுரர்களால் உரை எழுதப்பட்டவை. பக்தர்களால் எழுதப்பட்ட உரைகள் உண்மையானவை, அசுரர்களால் எழுதப்பட்டவையோ சற்றும் உபயோகமற்றவை. அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கிறான். அர்ஜுனனின் அடிச்சுவட்டை பின்பற்றி எழுதப்படும் எந்த உரையும் இப்பெரும் விஞ்ஞான நூலுக்கு செய்யப்படும் உண்மையான பக்தி தொண்டாகும். ஆனால் அசுரர்களோ பகவான் கிருஷ்ணரை உள்ளபடி ஏற்பதில்லை. மாறாக அவர்கள் கிருஷ்ணரை பற்றி கற்பனைகளை புனைந்து கீதையை படிக்கும் பொதுமக்களை கிருஷ்ணரது உபதேசத்திலிருந்து வழிதவறி அழைத்து செல்கின்றனர். அத்தகைய தவறான பாதைகளை பற்றிய எச்சரிக்கை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அர்ஜுனனிடமிருந்து வரும் சீட தொடரை பின்பற்ற முயல வேண்டும். இவ்வாறு ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் இந்த மாபெரும் விஞ்ஞானத்தால் பயனடையலாம். ஹரே பரமனுடன் பரமன் அப்படின்னா யாரு? உயர்ந்த, மிக மிக உயர்ந்தவர். அவருக்கு மேல யாருமே இல்லை. அவருடன் உறவு கொள்ளுவதை பற்றிய இந்த விஞ்ஞானம் பழம்பெரும் விஞ்ஞானம். இப்ப தோன்றியது கிடையாது, புதுசா தோன்றின இந்த விஞ்ஞானம் கிடையாது. இது பழம்பெரும் விஞ்ஞானம். எத்தனை மில்லியன் ஆண்டுகள் முன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா சூரிய தேவன் உதித்தப்பவே, இந்த பௌதிக உலகம் தோன்றியப்பவே சூரிய தேவனுக்கு பகவான் உபதேசித்ததாக முதல் ஸ்லோகத்திலே சொல்லிட்டார். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம்
அப்படின்னு சொல்லி. சோ இந்த இந்த விஞ்ஞானத்தை மறுபடியும் அந்த பழம்பெரும் விஞ்ஞானத்தை சீட பரம்பரை அழிந்து போய்விட்டதால் மீண்டும் அதை இங்க புதுப்பிக்கிறார் அர்ஜுனனுக்கு சொல்வதன் மூலம். ஏன் அர்ஜுனனுக்கு சொல்றார்? இப்போ பகவத்கீதை அவர் வந்து என்ன காரணம் சொல்லுங்க? பக்தனும் நண்பனும் ஆதலால். பக்தனும் நண்பனும் ஆதலால். ஏன்னா நான் பக்தனுக்கு தான் புரியும். பகவானுடன் நெருங்கிய உறவு, சாக்கியரசம், சக்கியரசம், சாந்தரசம், சக்கியரசம், இந்த மாதிரி பகவானுடன் ஏதோ ஒரு விதத்தில் உறவு கொண்டவர்களுக்கு தான் அது புரியும். ஆனா ஒண்ணுமே இல்ல, பகவான் வந்து வெறும் மானிடராக நினைத்து அவர்கிட்ட பொறாமை கொண்டவர்களால இதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா பொறாமை கொண்டவர்கள் சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க. இப்ப யாருக்காவது யார் மேலயாவது பொறாமை இருந்ததுன்னா அவங்க சொன்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்ப இங்க முதல்ல பகவத்கீதை புரிந்து கொள்ள என்ன மனோபாவம் வேணும் அப்படின்னா, முழுமுதற் கடவுளாக பகவான் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் கொஞ்சமாவது அவங்க கிட்ட பக்தி இருக்கணும். அப்போ உறவு முறையில பகவானுடன் ஏதாவது ஒரு உறவு முறையில அவருக்கு வந்து பக்தி தொண்டு செஞ்சுட்டு இருக்கணும். அப்பதான் அது புரியும். அப்போ இன்னொன்னு பாருங்க, இப்போ உலகத்துல சில விஷயங்கள் நாம சொல்றப்போ அது 10-15 பேர்கிட்ட போறப்போ அது திரிஞ்சு என்ன ஆகும்? ஒண்ணு 10ஆ மாறும். பலூன் ஊத ஊத என்னாகும்? பெருசாகும். அது போல சில விஷயங்கள் மக்கள் வந்து அதிகமா பேசுறப்போ அதுல இடைச்சொருகள் நிறைய சேர்த்திடுவாங்க. கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் வச்சு அதை பெருசா பண்ணி அதாவது பூதாகரமான விஷயமா பண்ணுவாங்க. கடைசியில பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. இது கூட யூடியூப்ல நாம பார்க்கலாம். ஒரு 10 பேரை லைனா நிக்க வச்சு ஒரு சைகை ஒரு சொல் அது சொல்றாங்க. அது 10 பேர்கிட்ட அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் திரும்பி திரும்பி அந்த முன்னாடி இருக்கிற நபர்கிட்ட கேட்டு அப்படியே பாஸ் பண்ணணும். இப்ப கடைசியில போறப்ப என்னாச்சுன்னா அந்த சைகை வித்தியாசமா மாறிடுச்சு, சொல்லோ திரிஞ்சு போய் அது வேற மாதிரி சொல்லாயிடுச்சு. இதை வந்து நேச்சுரலாவே நம்ம ஒரு 15 பேரை நிக்க வச்சு இது பார்க்கலாம். நம்ம ரொம்ப காமெடியா ஃபன்னியா இருக்கும். சோ ஒரு சொல் எப்படி திரிபடைறதுன்னு நேருக்கு நேரம் அந்த செகண்டே நம்ம பார்க்கலாம். அப்ப பகவத்கீதையெல்லாம் பல கோடி வருடங்களாக பல மில்லியன் வருடங்களா வருது. ஆனா பக்தர் அல்லாதவர்கள் நிறைய பேர் மொழிபெயர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய இடைச்சொற்கள் வருது. அவங்க பகவானை ஒரு மானிடனாக என்றது இது பெரும் அபராதம். அவங்கள எப்படி மொழிபெயர்க்க முடியும்? ஏன்னா இது அபவர்ஷேய, ஒரு சாதாரணமானவர்களால் சொல்லப்படுறது கிடையாது. குறையுடையவர்கள் இதை எழுதவே முடியாது. ஏன் அர்ஜுனன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா இது வந்து அசுரர்களால புரிஞ்சுக்க முடியாது. சோ இது பக்தர்களால் எழுதப்பட்டது, அது உண்மையானது. அசுரர்களால் எழுதப்பட்டது உபயோகமற்றது. சோ இந்த விஞ்ஞானத்தை பகவான் உள்ளது உள்ளபடி யார் எடுத்துரைக்கிறார்களோ தூய பக்தர்கள் அவர்களை பின்பற்றும்படி ஸ்ரீல பிரபுபாதர் இங்க சொல்றார். சோ தவறான பாதையை பற்றிய எச்சரிக்கை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே அர்ஜுனனிடமிருந்து வரும் சீடத்தொடரை பின்பற்ற முயல வேண்டும். அர்ஜுனன் மாதிரியே எப்படி நண்பனாக இருந்தாலும் பகவத்கீதையை பகவான் உபதேசிக்க வரும்போது உடனே அந்த நிலைமை மாறி அவர் கீழே உட்கார்றாரு, பகவான் மேல இருந்து. ஏன்னா ஒரு குரு வந்து மேல இருக்கணும், சீடன் கீழே இருக்கணும். சோ அந்த நிலைமை மாத்திக்கிறாரு. வாடா போடாங்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்க எனக்கு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு கீழே உட்கார்றாரு. இப்படி ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் மாபெரும் விஞ்ஞானத்தினால் அவங்கதான் பலன் அடைய முடியும், மற்றவங்க பலன் அடைய முடியாது. அடுத்தது அர்ஜுன உவாச்ச 4வது ஸ்லோகம். அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விஸ்வதः கதம் ஏதத் விசாரணியம் சத் ஆதௌ புரோக்தவான் இதி. படிக்கிட்டாங்க மதஜி. படிங்க. அர்ஜுனன் வினவினான், சூரிய தேவனான விவாஸ்வான் பிறப்பால் தங்களை விட பெரியவர். தாங்கள் அவருக்கு இவ்விஞ்ஞானத்தை ஆரம்பத்திலேயே உபதேசித்தீர்கள் என்பதை எவ்வாறு நான் புரிந்து கொள்வது? பொருளுரை. பகவானின் பக்தனாகிய அர்ஜுனன் கிருஷ்ணரது மொழிகளை நம்ப முடியாமல் இருப்பது சாத்தியமா? உண்மை என்னவெனில் அர்ஜுனன் தனக்காக இந்த வினாவை எழுப்பவில்லை. பரமபுருஷ பகவானின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்காகவும் கிருஷ்ணர் பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்தை விரும்பாத அசுரர்களுக்காகவும் வினாவை எழுப்புகிறான்.
முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை பற்றி அறியாதது போல வினவிய அர்ஜுனன், கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான், அவரே அனைத்திற்கும் மூலம், அவரே உன்னதத்தின் இறுதி நிலை என்பதை பக்குவமாக அறிந்திருந்தான் என்பது 10ஆம் அத்தியாயத்தில் தெளிவாக விளங்கும். அதே சமயத்தில் இப்பூ உலகில் தேவகியின் மைந்தனாக கிருஷ்ணர் தோன்றியதும் உண்மையே. அவ்வாறு தோன்றிய போதும் அவர் எவ்வாறு அதே நித்திய மூல புருஷராக பரமபுருஷ பகவானாகவும் திகழ்ந்தார் என்பதை சாதாரண மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. எனவே இவ்விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக பகவானே கூறிவிடட்டும் என்பதற்காக அவரிடமே வினவினான் அர்ஜுனன். இப்போது மட்டுமல்ல, நினைவு கெட்டாத காலந்தொட்டே கிருஷ்ணரே பரம அதிகாரி என்பது அகிலம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அசுரர்கள் மட்டுமே அவரை நிராகரிப்பார். இருப்பினும் கிருஷ்ணரே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதிகாரி என்பதால் அர்ஜுனன் இவ்வினாவை அவரிடமே முன்வைக்கிறான். இதன் மூலம் கிருஷ்ணரை தன்னை பற்றி விளக்குவார். இல்லையேல் எப்போதும் கிருஷ்ணரை இழிவுபடுத்த முயலும் அசுரர்களுக்கும் அசுர நண்பர்களுக்கும் தகுந்தாற் போல சில அசுரர்கள் கிருஷ்ணரை பற்றி தவறான தகவல்களை கொடுத்து விடுவர். ஒவ்வொருவரும் தத்தம் சுய நன்மையை கருதியாவது கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வது இன்றியமையாததாகும். எனவே கிருஷ்ணரே அவரை பற்றி கூறுவது அனைத்து உலகங்களுக்கும் நன்மை பயப்பதாகும். கிருஷ்ணர் தன்னை பற்றி கூறக்கூடிய விளக்கங்கள் அசுரர்களுக்கு வினோதமாக தெரியலாம். ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணரை தங்களது கண்ணோட்டத்திலேயே எப்போதும் எடை போடுகின்றனர். ஆனால் பக்தர்களோ கிருஷ்ணர் தன்னை பற்றி கூறும் விஷயங்களை இதயபூர்வமாக வரவேற்கின்றனர். அவரை பற்றி மென்மேலும் அறிவதில் எப்போதும் அளவில்லா ஆர்வம் கொண்டிருப்பதால் அவர்கள் கிருஷ்ணரின் இத்தகு அதிகாரப்பூர்வமான சொற்களை வழிபடுகின்றனர். கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக எண்ணும் நாத்திகர்கள் கிருஷ்ணர் மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர், ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய ரூபமுடையவர், சச்சித் ஆனந்த விக்கிரகம், திவ்யமானவர், ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திற்கு அப்பாற்பட்டவர், காலம் இடம் ஆகியவற்றின் பாதிப்புகளை கடந்தவர் முதலியவற்றை கீதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அர்ஜுனனை போன்ற கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணரின் திவ்யமான நிலையை பற்றி குழப்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதில் ஐயமில்லை. கிருஷ்ணரை ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்ட சாதாரண மனிதனாக செய்யப்பட்ட முயற்சியை பக்தனான அர்ஜுனனால் பகவானின் முன்பு எழுப்பப்பட்ட இவ்வினாவாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இங்க முக்கியமான ஒரு கேள்வியை அர்ஜுனன் எழுப்புறாருங்க. நீங்க விவஸ்வான், சூரிய தேவனோட பெயர் அப்ப விவஸ்வான். அவரு நீங்க பிறப்பால் சூரிய தேவனை விட சிறியவர் தான். ஏன்னா இப்பதான் வந்திருக்கீங்க, நானும் நீங்களும் ஒன்னா இருக்கிறோம். அவருக்கு எப்படி இந்த விஞ்ஞானத்தை நீங்க போதிச்சீங்க அப்படின்னு இங்க முக்கியமான கேள்வி எழுப்புறார். இது ஒண்ணும் அவருக்கு தெரியாது கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், ஆதியானவர், அவர் பரம்தாமம், பவித்ரம், பரமம், உத்தமம் அப்படின்னு எல்லாம் சொல்றார். ஆனா இதை எதை கேட்கிறாரு, ஏன் இந்த கேள்வி கேட்கிறாருன்னா, பொதுமக்கள், பின்னாடி வர்ற பொதுமக்கள் எல்லாரும் கேட்பாங்க, நீங்க எப்படி சூரிய தேவனுக்கு உபதேசிச்சீங்க? நீங்களும் அர்ஜுனனும் ஒன்னா தானே இருக்கீங்க. சூரிய தேவனும் பழங்காலத்தவர், நீங்க இப்ப இருக்கிறீங்க கிருஷ்ணா, நீங்க எப்படி உபதேசிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு அசுரர்கள் கேட்பாங்க. அதுக்கு பகவானே பதில் சொல்லிட்டா. ஏன்னா பகவானே உத்தம அதிகாரி அப்படின்னு எல்லா வேத நூல்களும் உபனிஷங்களும் எல்லாம் ஏற்றுக்கொண்டுள்ளன. எல்லா காவியங்களும் 14 காவியங்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டுள்ளன. அதனால நீங்களே சொல்லிருங்க அத. அசுரர்கள் குறைந்த அளவு, ஆனா பக்தர்கள் பலவிதமான பக்தர்கள் அவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த வேதங்களை எல்லாம் படிச்சு ஏத்துக்குவாங்க. ஆனா ஏத்துக்காத கூட்டமும் நிறைய பேர் இருக்காங்க, அசுர கூட்டம். அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமாக, ஏன்னா பின்னாடி அர்ஜுனன் போய் சொல்லிட்டாரு, இந்த கீதை பகவானால உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாருன்னு யாரும் சொல்லக்கூடாதுங்கிறக்காக இப்பவே கேட்டு வச்சுட்டாரு. அன்னைக்கு நீ எப்படி இருந்த? நீயும் நானும் இங்க இருக்க கிருஷ்ணா, நீயும் இங்க இருக்க, ஆனா சூரிய பகவானுக்கு நீ உபதேசித்தேன்னு சொல்றியே, அது எப்படி அப்படின்னு. ஏன்னா சில அசுரர்கள் தவறான தகவல்களை கொடுத்துருவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு சில பிரபுபாதர், ஒவ்வொருவரும் தம் தம் சுய நன்மையை கருதியாவது சுயநலத்துக்காவது கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப இன்றியமையாதது. நீங்க கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க யாருக்கு நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல, உங்க ஆத்மாவுக்காகவாவது நீங்க இந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கணும். இதுதான் உலகம் அனைத்திற்கும் நன்மை பயக்கும்.
நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கு சொன்னா அது எல்லாருக்குமே நன்மை பயக்கும். ஏன்னா கிருஷ்ணர் பற்றிய விளக்கங்கள் அசுரர்களுக்கு வினோதமா இருக்கும். ஏன்னா அவங்கள மாதிரியே கிருஷ்ணரை பாக்குறாங்க. அவரு சாதாரண மனிதர், அவரு பிறக்கிறார் இறக்குறார், நம்மளை போல சாப்பிடுறார் அப்படின்னு எல்லாம். அப்படி கிடையாது. பகவான் வந்து உன்னதமானவர். அவர் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. அவர் தோன்றுகிறார் மறைகிறார். பக்தர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். ஏன்னா கிருஷ்ணரை அவர் கூறும் விஷயங்களை விஞ்ஞான பூர்வமாக இதயபூர்வமாக அவர்கள் வரவேற்கிறார்கள். அவரை பற்றி கேட்கல ரொம்ப ஆர்வம் கொண்டிருக்கிறாங்க. அதனால அதிகாரப்பூர்வமான அந்த சொற்களை அவர்கள் வழிபடுகிறார்கள். அப்ப மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர் அவர். சத்து சித்து ஆனந்தம் நிறைந்தவர். சத் அப்படின்னா நித்தியமான, சித் அப்படின்னா அறிவு நிறைந்த நித்தியமான வாழ்வு அவரோடது. சித்துனா நிரந்தரமான அறிவு. ஆனந்தம், ஆனந்தம்னா ஆனந்தம், தமிழ்லயே ஆனந்தம்தான். நித்தியமான வாழ்வும் நித்தியமான அறிவும் கொண்ட ஆனந்தமயமானவர் அவர். அவர் ஜட இயற்கை குணங்களுக்கு ஆட்பட்டவர் அல்ல. காலம் இடம் இதன் பாதிப்புகளை கடந்தவர். இந்த ஜட உலகத்துல அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இங்கு வருகிறார். எப்படி ஒரு ஜெயில் அதிகாரி ஜெயிலுக்குள்ள வந்து ஒரு அரசர் போறார் அப்படின்னா அங்க இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யறதுக்குத்தான் அவர் போறாரோ தவிர அவர் ஜெயிலுக்குள்ள போயிட்டா அவரு கைதி ஆயிட மாட்டார். சோ பகவான் இங்க வர்றார் அப்படின்னா நாமெல்லாம் இந்த ஜட உலக ஜெயில அடப்பட்டிருக்கோம். நம்மளை விடுவிக்கிறதுக்காக அவதாரமாக பல நேரங்கள்ல வர்றார், பல இடங்கள்ல. சோ காலம் என்பது அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அகம் காலோஸ்மின்னு சொல்றார். சோ காலத்தின் இந்த பகவத்கீதையில 5 முக்கியமான விஷயங்கள் பேசப்படுது. அப்ப காலம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? பகவானோட கட்டுப்பாட்டுல. 5 முக்கியமான விஷயங்கள் பகவத்கீதையில என்னென்ன பேசப்பட்டிருக்கு சொல்லுங்க. காலம், கர்மா, பிரகிருதி, ஆத்மா, பரமாத்மா. பரமாத்மா. இந்த 5 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அப்ப காலமாக செயல்படுபவர் யார்? பகவான், பகவான் கிருஷ்ணன். அப்போ இங்க வந்து காலத்தின் இதை கடந்தவர். எப்பவுமே நவ யவனம். அவர் 16 வயது உடையவர். அவர் காலத்தினால கட்டுப்பட்டு வயசாகிறாரு, மறுபடியும் இறந்துடுறாரு, மறுபடியும் பிறக்கிறாரு எல்லாம் கிடையவே கிடையாது. அவர் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கிறார். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம். நாமெல்லாம் ஜட உடல் எடுத்திருக்கோம். அதனால ஜட உடல் போச்சுன்னா அது இறப்புன்னு சொல்றோம். மறுபடியும் பிறக்கிறோம் அப்படின்னா இந்த உடல் தான் பிறக்கிறது. ஆத்மா பிறப்பதில்லை, இறப்பதும் இல்லை. அது எப்பொழுதுமே அப்படியே தான் இருக்கு. ஆத்மாவுக்கு வயது கிடையாது. ஆனா இந்த உடலால கட்டுப்படுத்தப்படுறது, நாமெல்லாம் உடலால கட்டுப்படுத்தப்படுறதுனால காலத்தின் ஆதிக்கத்துல நாம் இருக்கிறோம். பகவானுக்கு அப்படி கிடையாது. அங்கிருந்தாலும் சரி, ஆன்மீக உலகத்திலும் சரி, ஜட உலகத்திலும் சரி, அவர் இந்த அந்த கட்டுப்பாடுகள்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அதே போல இடம் அப்படின்னா எந்த இடத்துல வேணா அவர் இருப்பாரு. பௌதிக லோகத்துல அவரு ஸ்வராட், சுதந்திரமானவர். அதனால இன்னைக்கு தான் வரணும், நாளைக்கு நீ போயிடணும் அப்படின்னு யாரும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. சோ ஜட இயற்கை குணங்கள், சத்துகுணம், ரஜோகுணம், தமோ குணம், அதுக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது. அப்போ கிருஷ்ணரை ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்ட சாதாரண மனிதனாக கருதும் நாத்திகர்களின் மனப்பான்மை முறியடிப்பதற்காக செய்யப்பட்ட முயற்சியை பக்தனான அர்ஜுனனால் பகவானின் முன்பு எழுப்பப்பட்ட இந்த கேள்வி. இந்த கேள்வி ஏன் எழுப்புறாருன்னா, நாளைக்கு நாத்திகர்கள் எல்லாம் பகவானை சாதாரண மனிதனாக நினைத்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான். அடுத்த ஒரு ஸ்லோகம் பார்த்திடலாம். பதம் 5. ஸ்ரீ பகவான் உவாச்ச பகூனி மே வியக்தீதானி ஜன்மானி தவ அர்ஜுன தாம்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. புருஷோத்தரமான முழுமுதற் கடவுள் கூறினார், நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம். படிங்க மாதாஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம். என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியும். ஆனால் எதிரிகளை தவிக்க செய்பவனே, அத்து உன்னால் முடியாது. பொருளுரை பிரம்ம சம்ஹிதையில் 5.33 பகவானுடைய பற்பல அவதாரங்களை பற்றிய தகவலை நாம் காணலாம். அங்கு பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. படிங்க மாதாஜி.
அத்வைதமச்சிதமனாதிமனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயவனம் ச வேதே சுதுர்லபமதுர்லபமாத்ம பக்தௌ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. எண்ணிலடங்காத ரூபங்களில் விரிவடைந்துள்ள போதிலும் அதே மூல நபராக பழமையானவராக பொங்கும் இளமையுடன் விளங்கும் பரமபுருஷ பகவானான கோவிந்தனை கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். வேத பண்டிதர்களில் சிறந்தவர்களாலும் புரிந்து கொள்ளப்பட முடியாத அவரது அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபங்கள் களங்கமற்ற தூய பக்தர்களால் எப்போதும் சுலபமாக அடையப்படுகின்றது. பிரம்ம சம்ஹிதையில் 5.39 மேலும் கூறப்பட்டுள்ளது. இது படிங்க. ராமாதிமூர்த்தேஷு கலாநியமேன திஸ்தன் நானாவதாரமஹரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ணஸ்வயம் சம்பவத் பரமபுமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ராமர், நரசிம்மர் முதலிய எண்ணற்ற அவதாரங்களாகவும் பல உப அவதாரங்களாகவும் எப்போதும் நிலை பெற்றுள்ள போதிலும் ஸ்வயமாகவும் அவதரிக்கும் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை, பரமபுருஷ பகவானான கோவிந்தனை நான் வழிபடுகிறேன். தனக்கு இணையானவர் எவரும் இல்லாத போதிலும் இறைவன் எண்ணற்ற ரூபங்களில் தோற்றமளிப்பதாக வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளது. நிறத்தை பலவாறாக மாற்றிக்கொண்டாலும் தன்மை மாறாத வைடூரிய கல்லை போன்றவர் கடவுள். இந்த எண்ணற்ற ரூபங்கள் களங்கமற்ற தூய பக்தர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியும். வேதங்களை படிப்பதனால் அல்ல. வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தௌ. அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் கடவுளின் நித்தியமான தோழர்கள். பகவான் எப்போதெல்லாம் அவதரிக்கின்றாரோ அப்போதெல்லாம் அவரது பக்த நண்பர்களும் அவருக்கு பல்வேறு விதங்களில் தொண்டாற்றுவதற்காக அவருடன் தோன்றுகின்றனர். அர்ஜுனனும் அத்தகு பக்தர்களில் ஒருவன். பல கோடி வருடங்களுக்கு முன்பு பகவத்கீதை சூரிய தேவனான விவஸ்வானுவுக்கு பகவான் கிருஷ்ணர் உபதேசித்த போது அர்ஜுனனும் வேறு வடிவில் அவருடனே இருந்துள்ளான் என்பது இப்பதத்திலிருந்து தெரிகின்றது. ஆனால் பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில், பகவானால் அந்நிகழ்ச்சியை நினைவு கூற முடிந்தது. ஆனால் அர்ஜுனனால் அதை நினைவு கூற முடியவில்லை. இதுவே முழுமுதற் கடவுளுக்கும் அவரது அம்சமான உயிர்வாளிக்கும் உள்ள வேறுபாடாகும். எதிரிகளை தவிக்கச் செய்யும் பலமுள்ள வீரன் என்று இங்கு அர்ஜுனன் அழைக்கப்பட்டாலும் தனது முந்தைய பிறவிகளில் என்ன நிகழ்ந்தது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள அவனால் முடியவில்லை. எனவே ஒரு ஜீவாத்மா பௌதீக மதிப்பில் எவ்வளவுதான் உயர்ந்தவனாக திகழ்ந்தாலும் பரமபுருஷருக்கு அவன் என்றுமே ஈடாக முடியாது. பகவானின் நிரந்தர தோழனான எவனும் நிச்சயமாக முக்தி பெற்ற ஆத்மாவே. இருப்பினும் அவன் என்றுமே பகவானுக்கு இணையாக முடியாது. பிரம்ம சம்ஹிதையில் பகவான் வீழ்ச்சியடையாதவர் அச்சுதா என்று வர்ணிக்கப்படுகிறார். அதாவது பௌதீகத்துடன் தொடர்பு கொண்டாலும் தன்னை ஒருபோதும் அவர் மறப்பதில்லை. எனவே அர்ஜுனனை போன்ற முக்தி பெற்ற ஆத்மாவாக இருப்பினும் ஜீவாத்மா ஒருபோதும் எல்லா விதங்களிலும் இறைவனுக்கு சமமாக முடியாது. பகவானின் பக்தனாக உள்ள போதிலும் அர்ஜுனன் சில சமயங்களில் அவரது இயற்கையை மறக்கிறான். ஆனால் தெய்வீக கருணையின் மூலம் இறைவனது வீழ்ச்சியற்ற நிலையை பக்தனால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பக்தியற்றவனும் அசுரனும் அவரது திவ்யமான இயற்கையை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. எனவே கீதையில் உள்ள இந்த விளக்கங்களை அசுர மூளைகளினால் புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணர், அர்ஜுனன் என இருவருமே இயற்கையில் நித்தியமானவர்கள் என்ற போதிலும் பல கோடி வருடங்களுக்கு முன்பு செய்த செயல்கள் பகவானுக்கு ஞாபகம் இருக்க அர்ஜுனனால் அவற்றை ஞாபகம் கொள்ள முடியவில்லை. தனது உடல் மாற்றத்தின் காரணத்தால் ஜீவாத்மா எல்லாவற்றையும் மறக்கின்றான் என்பதையும், பகவான் தனது சச்சித்தானந்த உடலை மாற்றுவதில்லை என்பதால் அவர் நினைவு கொண்டுள்ளார் என்பதையும் நாம் இங்கு கவனிக்கலாம். அவர் அத்வைத, அவருக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடு இல்லாதவர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடன் தொடர்புடைய அனைத்தும் ஆன்மீகமானதாகும். ஆனால் கட்டுண்ட ஆத்மாவோ தனது ஜட உடலிலிருந்து வேறுபட்டவன். பகவானுக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடு இல்லை என்பதால் அவர் பௌதீக மேடைக்கு இறங்கி வந்தாலும் அவரது நிலை சாதாரண உயிர்வாளியிடமிருந்து எப்போதும் வேறுபட்டதாகும். இறைவனது உன்னத இயற்கையை அசுரர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பகவானே இதனை பின்வரும் பதத்தில் விளக்குகிறார். ஹரேஷ். தேங்க்யூ மாதாஜி. இப்போ அத்வைத அப்படிங்கிறது இங்க முக்கியமா நம்ம கருத்துல எடுத்துக்கணும். அத்வைத கொள்கையை பின்பற்றும் சங்கராச்சாரியாரோடைய கொள்கை இங்க வலியுறுத்துறது கிடையாது. அத்வைத அப்படின்னா ஒன்று
அவரது உடலும் ஆத்மாவும் ஒன்று, எந்த வேறுபாடும் இல்லாதவர். நம்மளுக்கெல்லாம் உடலுக்கும் ஆத்மாக்கும் வேறுபாடு இருக்கு. ஆத்மா உடலை விட்டு போயிடுச்சுன்னா இந்த உடலுக்கு பேர் என்ன? பிணம். ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. உடலு, ஆத்மா, மனம் இதுல எல்லாம் எந்த வேறுபாடும் கிடையாது. அவரது எந்த உறுப்புகளும் எந்த வேலையும் செய்யும். நம்ம உறுப்புகள் எல்லாம் கண்ணுனா பார்க்கும், காதுனா கேட்கும், காலுனா நடக்கும், கையினா எடுக்கும். ஆனா பகவானுக்கு எல்லா உறுப்புகளும் எல்லா வேலையும் செய்யும். காலும் பார்க்கும், கையும் பார்க்கும், கண்ணும் பார்க்கும், காதும் பார்க்கும். அது போல எல்லா உறுப்புகளும் கேட்கவும் முடியும். நம்ம உறுப்புகள் எல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா அவர் திவ்யமானவர். அதனால தான் பகவான் பல கோடி, பல மில்லியன் கணக்கே கிடையாது, எப்பொழுது தோன்றினார் என்பதற்கு ஆதாரமே கிடையாது. சோ பகவானுடைய அங்க துணுக்குகள் தான் நாமம். எப்படி ஒரு மலையும் மலைக்கு கீழே இருக்கிற ஒரு பொடி மணல்ல ஒரு சின்ன துகளும் ஈடாகுமான்னு கேட்டா, எவரெஸ்ட் மலையோட அந்த சின்ன துகள், கண்ணுக்கு தெரியாத லென்ஸ் வைக்கிற அளவு, லென்ஸ்ல பாக்குற அளவு இருக்கிற ஒரு துகளும் அந்த மலைக்கும் ஈடாகுமா? ஆகாது. அது போல பகவானுடைய அங்கத்துணுக்கு தான் இருந்தாலுமே நாம பகவானுக்கு ஈடானவர்கள் கிடையாது. சமமாகவோ மேலாகவோ ஆக முடியாது. ஸோ அவர் வீழ்ச்சி அடையாதவர், அச்சுதா. நாமெல்லாம் வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள். நாமெல்லாம் சுறா. சுறா அப்படின்னா வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள். நித்திய பக்தா. நம்மளாம் நித்திய பக்தா. பத்தா அப்படின்னா பந்தப்பட்ட ஆத்மாக்கள். ஆனா பகவானுக்கு அந்த நிலை இல்லை. அவர் முக்குணத்திற்கு அப்பாற்பட்டவர், என்றும் இருப்பவர். நமக்கு இருக்கிற மறதி எல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் எத்தனை கோடி ஜென்மங்களாக நாம என்ன பிறவி எடுத்தோம், எப்படி இருந்தோம், என்ன செய்தோம் எல்லாம் அவருக்கு தெரியும், எந்த உருவுல இருந்தோன்னெல்லாம். ஆனா நமக்கு நேத்து நடந்தது கூட நம்மளுக்கு தெரியாது. நாமெல்லாம் மறதிக்குட்பட்ட ஆத்மாக்கள். நாமெல்லாம் இந்த பௌதீக உலகில் வீழ்ந்த ஆத்மாக்கள். அவர் எப்பொழுதுமே வீழாதவர். அச்சுதா அப்படின்னா வீழாதவர். அவருக்கு முக்குணம் எல்லாம் கிடையாது. நம்மை போல உடல் குறைபாடெல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் என்றும் திவ்யமானவர். விபு, பெரியவற்றுள் பெரியவர். நாமெல்லாம் சிறியவற்றுள் சிறியவர்கள். நிறைய வித்தியாசம் இருக்கு அவருக்கும் நமக்கும். அப்ப அர்ஜுனன் ஏன் இந்த கேள்வி கேட்கிறார் நாமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னு. ஏன்னா அவர் பக்தர் ஆதலால், நண்பரும் ஆதலால் அவருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் அவசியமே கிடையாது. அவர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்காரு. இருந்தாலும் பின்னாண்ட வர்ற மக்களுக்கு உபயோகப்படுறதுக்காக இந்த கேள்வி. ஏன்னா நாமெல்லாம் கேட்போம், நீ என்ன பெரிய இதா அப்படின்னு கேட்போம். பகவானை பார்த்து நிறைய வாட்டி கேட்டிருக்கலாம். சோ பகவானுக்கு போட்டியா தான் நீங்க வந்திருக்கிறோம். அகம் கர்த்தா, அகம் போக்தா, நான் அனுபவிப்பாளவன், நான் எல்லாம் அனுபவிக்கணும், உன்ன மாதிரி நான் அனுபவிக்கிறேன், நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட இங்கெல்லாம் நாம பிறவில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனா பகவான மாதிரி நாம அனுபவிக்க முடியாது. ஏன்னா அனுபவிப்பவர் அவர்தான், பரம புருஷர். நம்மளாம் குட்டி குட்டி புருஷர்கள். நாம அனுபவிக்கிறதா நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அனுபவிக்க முடியாது. ஏன்னா பகவானை தவிர்த்து வந்ததுனால. அது போல எல்லாம் செய்பவர் அவர்தான், எல்லா காரணமும் அவர்தான், காரியமும் அவர்தான். சோ மறைமுகமாகவோ நேரடியாகவோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற காரணத்தினால் அப்படின்னு பாகவதத்துல முதல் ஸ்லோகத்துல படிக்கிறோம். சோ எல்லாவற்றிற்கும் காரணமானவர் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் அவர்தான். சோ நாமெல்லாம் மறதி இருக்கிறவங்க. நாமெல்லாம் கண்டிப்பா ஞாபகப்படுத்தவே முடியாது போன பிறவியில் எப்படி இருந்தோம். ஏன்னா அப்படி ஞாபகம் இருந்ததுன்னா இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்க முடியாது. ஏன்னா போன பிறவியில நான் ஒரு கொடிய மிருகமா இருந்திருக்கலாம். ஐயோ அப்படி இருந்தனே, அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறனே, நான் இவ்வளவு மோசமான காரியம் செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு நினைச்சு நினைச்சு வருந்திட்டு இருப்போம். அதனால இப்ப அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கணுங்கிற ஆசையில வந்த நம்ம இந்த மறதியை கொடுத்து மறுபடியும் சரி நீ அனுபவிச்சு எப்ப என்னோட ஞாபகம் வருதோ அப்ப எங்கிட்ட வான்னு சொல்லி இந்த மறதி கொடுக்கிறார். மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் அப்படின்னு அந்த மறதியும் அறிவையும் தானே தருவதாக சொல்றார். சோ இப்படி அர்ஜுனை போன்ற பக்தர்கள் கடவுளின் நித்தியமான தோழர்கள். எப்பொழுதெல்லாம் அவதரிக்கிறாரோ அவர் அப்பொழுதெல்லாம் பக்த நண்பர்களுடன் பல்வேறு விதங்களில் தொண்டாற்றுவதற்காக அவருடன் தோன்றுகின்றனர். பகவான் தனியா வர்றது கிடையாது. எப்பவுமே தனது தொண்டர்கள் படைசூழதான் வர்றாரு. இப்ப ஒரு அரசியல்வாதி தலைவரா இருக்கார், இப்ப அவருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தனியா வருவாரா? பின்னாடி எப்படியும் 4-10 பேர் கூட்டிடுவாங்க. தனியா வரோம்னு நினைச்சா கூட விட மாட்டாங்க.
அவர் ரோட்ல நடந்து வந்தா பின்னாடி 10 பேர் உடனே வந்துருவாங்க. அது போல இங்க பகவான் தோன்றும் போதெல்லாம் அவரது சகாக்கள் அவருக்கு முன்னாடி தோன்றி இங்க அவருக்கு என்னென்ன வேணுங்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. இப்ப எப்படி ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்தா அவர் எங்க தங்க போறாரு, எந்த ஹோட்டல்ல யாரை பார்க்க போறாரு, அந்த இடம் எப்படி இருக்கு, அவர் சாப்பிடுறது என்ன, எந்த ஹோட்டல்ல தங்க போறார், அப்படிங்கிற பல விஷயங்களை அதிகாரிகள் முன்னாடி வந்து பார்ப்பாங்க. அவருக்கு வேணுங்கிற புல்லட், தொலைக்காத காரு, இந்த மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பண்ணுவாங்க. ஆனானப்பட்ட சாதாரண நபர்களுக்கே இவ்வளவு பெரிய பாதுகாப்புனா அப்ப பகவான் வர்றப்போ அவரோட நித்திய சகாக்கெல்லாம் முன்னமே வந்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதனாலதான் பஞ்ச தத்துவால பாத்தீங்கன்னா கௌரங்க மகாபிரபு வரக்கு முன்னாடியே நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு, கதாதர் பண்டிட், ஸ்ரீவாஸ் பிரபு எல்லாம் வந்துட்டாங்க. இங்க வந்து அந்த ஏற்பாடுகளை பண்றாங்க. சோ அது போல பகவான் வந்து இங்க அத்வைதம் அப்படின்னா ஒரே ஒருவர் அப்படின்னா அவர் உடலும் மனமும் ஆத்மாவும் வேறுபட்டதுல அப்படிங்கிறது குறிக்கிறதோ தவிர இது அத்வைத கொள்கை கிடையாது. விசிஷ்டாத்விதம், துவைதம், அத்வைதம் அந்த கொள்கை கிடையாது. அப்போ ஆத்மா வேற, இங்க ஆத்மா வேற உடல் வேற அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைதம். துவைதம் அப்படின்னலாம் நம்மளுக்கு ஸ்ரீபாத ராமானுச்சாரியார் சொல்லியிருக்காரு. சோ அவரது அனந்த ரூபம். ஒரே ஒருவர் தான், அவர் வந்து பலவிதமாக தன்னை மாற்றிக்கொள்கிறார். ராமர் ராமராகவும் லட்சுமணராகவும் ஆதிசேஷனாகவும் வசுதேவர், பிரத்யும்னர், அனிருத்தர், வாசுதேவர், சங்கர்ஷ்ணர் இப்படி பலவா தன்னை மாத்திக்கிறார். புருஷாவதாரங்களாகவும் யுக அவதாரங்களும் மன்வந்திர அவதாரமாகவும் இப்படி பல அவதாரங்களா வர்றாரு. அப்போ ஆத்தியம் அப்படின்னா புராண புருஷம். எப்ப ஆத்தியம் அப்படின்னா ஆதியில தோன்றியவர், புராண புருஷர், பழமையானவர், நவயவனம். அவர் வந்து எப்பவும் நவயவனம் அப்படின்னா 16 வயது நிரம்பியவர். வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ. அவர் மேல இந்த வேதங்கள்லாம் சொல்லுது இவர் வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது துர்லபம், ரொம்ப அரிதானது. பக்தர்களுக்கே அந்த பக்தர்கள் ரொம்ப அரிதானவங்க. கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தன் ஆதி புருஷர், அவருக்கு நான் என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றார். அது போல அவர் ராமராகவும் ராமாதி மூர்த்தேசு கலா நியமேன திஸ்தன், நிறைய அவதாரங்கள் எடுக்கிறார். ராமர், லக்ஷ்மணர் அப்படின்னு நானா அவதாரம், நானா விதமான அவதாரங்கள் எடுத்தாலும் அஹரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சம்பவத் பரமபுமான்யோ. ஆனால் ஸ்வயம் பகவான் யாருன்னா கிருஷ்ணர், அவர்தான் பரம புருஷன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை வலியுறுத்துறார். ஏன்னா பிரம்மா தான் நம்மளோட ஆதி தந்தை, அவர் சொல்றதுதான் நம்ம ஏத்துக்கிறோம். அதனாலதான் பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயத்துல அந்த பரம்பரையில நம்ம வந்துட்டு இருக்கோம். அவர் நேரடியா பார்த்தவர். இப்ப அமெரிக்காவை நேரடியா பார்த்தவங்க சொல்றாங்க, அங்கெல்லாம் பெரிய பெரிய பில்டிங் இருக்கும், அழகான பூங்கா இருக்கும், மக்கள் எல்லாம் வெள்ளையா இருப்பாங்க அப்படின்னா நாம ஏத்துக்குவோம். ஏன்னா அவர் பார்த்தாரு, சொல்றாரு, ஏத்துக்கிறோம். நாம பார்க்காம இங்க உட்காந்துட்டு அதெல்லாம் கிடையாது, அவங்க எல்லாம் கருப்பா இருப்பாங்க, அங்கெல்லாம் ரொம்ப பஞ்சம் பட்டினி இருக்கும், சின்ன சின்ன குடிசை இருக்கும்னு நாம சொன்னா அது நம்ம முட்டாள்தனம். அப்போ பிரம்மா பார்த்ததை, பகவானை நேரடியா பார்த்ததுனாலதான் இதெல்லாம் சொல்றாரு. நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சம்பவத் பரம புமான்யோ. ஏன்னா பகவான் வந்து 3 நிலைகள்ல புரிஞ்சு கொள்ளக்கூடியவர். வதந்தி தத்தத்துவம் விதஸ்தத்துவம் அஜ்ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்பியதே. பிரம்மனாகவும் பரமாத்மாவாகவும் பகவானாக இறுதியாக முழுதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதுதான் இங்க சொல்றார். பல பல வடிவங்கள் எடுத்தாலும் ஸ்வயம் பகவான் யாரு? கிருஷ்ணர். சோ ஒரு ஜீவாத்மா பௌதீக மதிப்பில் எவ்வளவுதான் உயர்ந்ததாக திகழ்ந்தாலும் பரமபுருஷருக்கு ஈடாக முடியாது. நம்மளுக்கு எல்லாருக்குமே சத்து சித்து ஆனந்தம் இருக்கு நம்ம ஆத்மாக்கு. ஆனா பரமபுருஷருக்கு அளவுக்கு கிடையாது. நாமெல்லாம் கடல்ல ஒரு துளி அப்படின்னா அவர் கடல். ஒரு துளி கடலுக்கு ஈடாகுமா? அதே உப்புத்தன்மைதான் இருக்கு. அப்ப பகவானை போல சச்சித் ஆனந்தம் இந்த ஆத்மா இருந்தாலும் கரெக்ட். அப்போ பகவானை போல சத்து சித்து ஆனந்தம் இருந்தா கூட அது வந்து ஒரு துளி கடல்ல ஒரு துளி நீர்ல எப்படி உப்புத்தன்மை இருக்கோ அது போல கடல் அளவு நீங்க குடிச்சு பார்த்தாலும்
யாரால குடிக்கவும் முடியாது இன்னொன்னு. அப்போ அதுலயும் உப்புத்தன்மை தான் இருக்கும். அப்ப பகவான் வந்து கடல் போன்றவர், நம்ம அந்த கடல்ல ஒரு சொட்டு மாதிரி. சோ நாமளும் பகவானுக்கு இணையான அந்த குணத்தை பெற்றிருந்தாலும் அளவுல வேற. அதனாலதான் அவர் அச்சுதா என்றும் வீழாதவர். ஆனா நாமெல்லாம் பௌதிக தன்மையில, அதாவது உடலுடன் சம்பந்தப்படுத்தும் போது நாம் வீழ்ச்சிக்குள்ளாகின்றோம். ஆத்ம நிலையில கிடையாது. நாம் எல்லாருமே உடல் சம்பந்தப்பட்ட நிலையில தான் முக்குணங்களுடன் போராடி கொண்டிருக்கிறோம். அதனால இறைவனுக்கு சமமாக முடியாது நாம. சோ இங்க வந்து ஏன் வந்து அவர் கேக்குற கேள்வி என்ன? நீயும் நானும் பற்பல பிறவி கடந்துட்டோம், ஆனா எல்லாவற்றையும் நினைவில் கொள்ள உன்னால முடியுது, என்னால முடியல அப்படிங்கறதுதான். சோ அதை எதனாலன்னு இப்ப நாம பார்த்துட்டோம். ஏன்னா பகவான் வந்து சச்சித்தானந்த உடலை கொண்டவர். நம்மளுக்கு இருக்கு, ஆனா இப்ப மூடப்பட்டு இருக்கு. பௌதிகமான உடலால மூடப்பட்டு உடல் என்கின்ற கண்ணோட்டத்துல நாம இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே புரியாம குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். பகவானுக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடு இல்லை. பௌதிக மேடைக்கு அவர் இறங்கி வந்தாலும் சாதாரண உயிர்வாளியிலிருந்து அவர் வேறுபட்டவர். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அவர் இங்க கீழே வந்தா மனுஷனா வராரு, மனுஷனா பிறக்கிறாரு, மனுஷனா இறந்து போறாரு, அவருக்கு உடல்ல நாளம், ரத்தம், சீல், சளி, மூத்திரம் எல்லாம் இருக்குன்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப இறைவனது உடல் திவ்யமானது. நம்ம உடல் மலம், மூத்திரம், சீல், சளி அதை வாங்கி அந்த ஜட உடலால் ஆனது. அப்ப இறைவனது உன்னத இயற்கையை அசுரர்களால புரிஞ்சுக்க முடியாது. பகவானே அதை மறுபடியும் சொல்றாரு பின்னாடி வர பதத்துல. சோ பகவானிடமிருந்து நாம் எவ்வளவு வேறுபட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பகவானோட தன்மையை நம்மளால ஏற்றுக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம்.